ஏஞ்சல் மேட்ரிமோனி. தேவனால் நியமிக்கப்பட்ட உங்கள் வாழ்க்கை துணையை தேடுகிறீர்களா? இதோ சிடிஎம் சர்ச் ஊழியத்தின் ஒரு அங்கமான ஏஞ்சல் மேட்ரிமோனி ஊழியத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அன்பு, மரியாதை மற்றும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய பண்புகளில் வேரூன்றிய அர்த்தமுள்ள உறவுகளை வளர்ப்பதற்கு எங்கள் தளம் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. 10 ஆண்டுகளாக ஏஞ்சல் மேட்ரிமோனி ஊழியம் துணையை நாடுபவர்களுக்கு நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக இருந்து வருகிறது. உங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஐக்கியத்தை தொடங்க இன்றே இந்த பயணத்தில் எங்களுடன் இணையுங்கள். மேலும் தகவல்களுக்கு திரையில் தெரியும் எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களது வெப்சைட் www.angelmatrimony.in. குடும்பம் கட்டப்படாவிட்டால் இந்த தலைப்பில் நிறைய கேள்விகளுக்கு பதில ஒவ்வொரு முறையும் நாங்கள் பேசும்போது நீங்கள் கேட்டிருப்பீங்க. பல காரியங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கோம். கடந்த நிகழ்வில் பாஸ்டர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டோம். தேவ சித்தத்தின்படி, அதாவது திருமண பந்தத்தில் கணவனோ மனைவியோ காட்ஸ் வில் படி எப்படி கண்டுபிடிக்கிறது வாழ்க்கை துணையை அப்படின்ற ஒரு கேள்வி தான். அதற்கு கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பாஸ்டர் நமக்கு விவரங்களை சொன்னாங்க. அது தொடர்ச்சியாக சில கேள்விகளை பாஸ்டர் இடத்துல கேட்க வேண்டியிருக்கிறது. உங்கள் சார்பாக அந்த கேள்வி நான் கேட்க விரும்புகிறேன். வாங்க நம்ம கேட்கலாம். பாஸ்டர், போன முறை ரொம்ப நல்லா இருந்தது நீங்கள் பேசுனது. அதாவது இந்த திருமண காரியங்களில் காட்ஸ் வில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்கும்போது, அப்போ நீங்கள் போன முறை எங்களுக்கு கிளியர் பண்ணீங்க, உருவ தோற்றத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய பதில் ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும். அடுத்து என்னுடைய கேள்வி என்னென்னா, இந்த கம்யூனிட்டி எதிர்பார்க்குறாங்க நிறைய இடங்களில். திருமணம்னு சொல்லும்போது எங்கள் ஜாதியில் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட எல்லோரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். ஆனால் இந்த மாதிரி காரியங்களில் நாம் என்ன முடிவெடுக்கிறது? இதெல்லாம் காட்ஸ் வில்லுக்குள்ளே அடங்குமா? என்னுடைய இனத்தில் ஒரு ஆபிரகாமை மேற்கோள் காட்டுறாங்க, தன்னுடைய இனத்தில் ஒரு பெண்ணை தேடுனான்னு சொல்லி. இப்போ இதெல்லாம் காட்ஸ் வில் ஆகுமா? இதை பற்றி கொஞ்சம் நீங்கள் நிறைய விரிவாகவே பேசினா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த உருவ தோற்றத்தை குறித்து நம்ம பேசணுமே, அதில் நீங்கள் ஏதாவது சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருந்தால் அதை சொல்லிவிட்டு அப்படியே இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் சொல்லலாம். ஆண்டவர் கொடுக்கிற துணை இந்த உருவ தோற்றத்தில் சார்ந்து இருக்கக்கூடாது. ஆனால் கடவுளை சித்தம் என்று சொன்னால் அதை சில தேவ மனிதர்கள் சொல்கிறாங்க. அந்த பெண்ணை பார்க்கும் பொழுதோ மாப்பிள்ளையை பார்க்கும் பொழுதோ அது அவர்களுக்குள்ளே ஒரு விருப்பத்தை உண்டாக்கும், டிசைரை உண்டாக்கும். அது ஒன் ஆஃப் த சைன், கடவுளுடைய சித்தத்துக்கு ஒரு அடையாளமாக எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்கிறாங்க. அதனால் கடவுளிடத்தில் பொறுப்பு கொடுத்தா அவர் தவறு செய்ய மாட்டார் என்று சொல்லி பெற்றோருடைய அங்கீகாரத்தோடு அவங்கள மனப்பூர்வமாய் சம்மதிக்காவிட்டாலும் அவர்களுடைய சம்மதத்தோட திருமணம் செய்யும் பொழுது நம்ம தேவ சித்தத்தை மிஸ் பண்ண மாட்டோம். அவங்கள ஆண்டவரை அறிந்திருந்தாலும் அறிந்தில்லாவிட்டாலும் அவர்களை தான் கடவுள் பெற்றோரை ஒரு அத்தாரிட்டியாக பிள்ளைகள் மேலே வச்சுருக்கிறார். அதனால் வாலிப பையங்க, வாலிப பிள்ளைகள் அவங்களுடைய தாய் தகப்பனை அவங்களுடைய அங்கீகாரத்தை, அக்செப்டன்ஸை முழு மனதோடு அங்கீகரிக்கிறாங்களோ இல்லையா அது தவறு, அதெல்லாம் சொல்லலை. அவங்களுடைய சம்மதத்தோட நீங்கள் காத்திருந்து திருமணம் செய்தால் தேவ சித்தத்தை நீங்கள் தவறையோடவே மாட்டீர்கள். இப்போ இந்த கம்யூனிட்டிக்கு வந்துடலாம் பாஸ்டர். ஜாதி பார்த்து திருமணம் செய்கிறது இந்த பர்ஃபெக்ட் வில்லுக்குள்ளே வருமா? ஜாதி பார்த்து உலக பிரகாரமாக ஜாதி இருக்கிறது என்பதை நியாயம் மறுக்கலை. ஆனால் கடவுளுடைய வேதாமத்திலிருந்து பார்க்கும் பொழுது நம்முடைய முற்பீத ஆதாம் ஏவாளது தான் உலகத்தில் உள்ள எல்லா ஜாதியினரும் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜலப்பிரயம் என்று அழிவு வந்த பிறகும் அந்த சேம், காம், யாப்பேத் இது 3 பேர் மூலமாக தான் உலகத்தின் ஜாதிகள் பிரிந்தன. இதை வேதாகமத்தை நம்புகிறவர்கள் ஜாதியை பார்க்கக்கூடாது, கடவுளை நம்புகிறவர்களும் பார்க்கக்கூடாது. ஆனாலும் உலகத்தில் பார்க்கிறார்கள் என்பதை நாம் மறுக்க முடியாது. ஆனால் தேவ சித்தம் அப்படின்னு வரும் பொழுது இதை மாத்திரம் பார்த்தால் நம்ம தேவ சித்தத்தை மிஸ் பண்ணிவிடுவோம். அதே கம்யூனிட்டியில் திருமணம் பண்ணுறது தவறு என்று நான் சொல்லலை. ஆனால் அந்த கம்யூனிட்டி தான் இருக்கணும். சிலர் என்கிட்ட சொல்கிறாங்க,
இந்த கம்யூனிட்டியை மாத்திரம் இருக்க வேண்டாம். அது கடவுளுக்கும் வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு காரியம். அப்போ கடவுள் படைத்த மனுஷனை இந்த கம்யூனிட்டி வேண்டாம், மற்ற எந்த கம்யூனிட்டினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்வது 100க்கு 100 தவறு. ஆண்டவருடைய சித்தம் என்று சொன்னான். என்னை பொறுத்தளவில் இந்த 7 பிள்ளைகளுக்கு நான் திருமணம் பண்ணி வச்சேன். இந்த 3 சியும் பார்க்கல, கலரும் பார்க்கல, கேஸ்ட்டும் பார்க்கல, கம்யூனிட்டியும் பார்க்கல, கேஷும் கேட்கல, கேஷும் கொடுக்கல. கடவுளுடைய சித்தம் மாத்திரம் அருமையாய் நடத்தினார். அதனால தான் நான் தைரியமாக சொல்கிறேன், உங்களுடைய திருமணமாக இருந்தாலும் உங்கள் பிள்ளைகளுடைய திருமணமாக இருந்தாலும் கடவுளுடைய சித்தத்துக்கு அர்ப்பணித்து நீங்கள் ஆண்டவர் சித்தத்தின்படி ஒரு துணை எனக்கு வரணும், என் பிள்ளைக்கு வரணும்னா கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். இதை கேட்குற உங்களுக்கு இது இப்படி ஒப்பு கொடுத்து பாருங்கள். 2-3 மாதத்துக்குள்ளே உங்கள் பிள்ளைகளுடைய திருமணம் நடக்கும், இல்லை உங்கள் திருமணம் நிறைவேறும். உங்களுடைய திருமணமோ உங்கள் பிள்ளைகளுடைய திருமணமோ நிச்சயமாக நடக்கும். கடவுள் கையில் ஒப்பு கொடுத்து விட்டான். இப்போ என்னுடைய நேரடியாக நான் அந்த கேள்வி கேட்கணுன்னா, நல்லா ஜெபிக்கிற தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்துருக்கிற ஒரு மனிதர் இந்த கம்யூனிட்டியை எதிர்பார்த்து அந்த கம்யூனிட்டியிலே ஒரு பெண்ணை தேடுறது வந்து தேவனுடைய பார்வையில் பாவமாகுமா? அது பாவமாகாது. அவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தக்க அது பாவமாகாது. ஆனால் அதனால் தடை ஏற்படுகிறது, தாமதம் ஏற்படுகிறது, கடவுள் சித்தத்தை மிஸ் பண்ணக்கூடிய அபாயமும் இருக்கிறது. ஆனபடினால ஆண்டவருடைய கையில் ஒப்பு கொடுத்துட்டா அவர் அருமையாக நடத்தி விடுவார். இந்த விஷயத்தில் ஆதி ஒரு கேள்வி கேட்டீர்கள், ஆபிரகாம் தன் இனம் என்று சொன்னானே. இன்றைக்கு நம்ம பழைய ஏற்பாட்டில் இல்லை, பழைய உடன்படிக்கையிலும் இல்லை. இன்றைக்கு புதிய உடன்படிக்கையின் கீழே இருக்கிறோம், இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் இருக்கிறோம். இன்றைக்கு ஆபிரகாமுடைய சந்ததின்னா விசுவாசிகள் தான் ஆபிரகாமுடைய சந்ததி. அப்போ பைபிள் படி, புதிய ஏற்பாட்டின்படி ஒரு விசுவாசியை திருமணம் பண்ணுவது என்பது அஸ்திவாரமான தேவசித்தம். எந்த விசுவாசியை திருமணம் பண்ணுவது என்பது தான் பர்டிகுலராக தனிப்பட்ட முறையில் தேவசித்தத்தை நாடி தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்து கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம். ஆனால் ஒரு இனம் என்று சொல்லும் பொழுது ஆபிரகாம் சொல்லுகிறது, இன்றைக்கி நான் புதிய உடன்படிக்கையின் கீழே இயேசுவை அறிந்த ஒரு விசுவாசி, ஒரு கிறிஸ்தவன் ஒரு கிறிஸ்தவளை விசுவாசியை திருமணம் செய்வது ஃபண்டமெண்டலான கடவுளுடைய சித்தம். அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் தான் எந்த விசுவாசி, எந்த நபர் என்பதை தான் ஆண்டவர் கையில் கொடுத்தா. எப்படி ஈசாக்குக்கு ஒரு மனைவியை ரெபேக்காலை எவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணி கொண்டு வந்து நிறுத்தினாரோ, அதுபோல் உங்களுடைய வாழ்க்கை துணையை, திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை துணையை, உங்கள் பிள்ளைகளுக்குரிய வாழ்க்கை துணையை அமெரிக்காவிலிருந்து கொண்டு வந்து உங்கள் வீட்டு முன்னால் நிறுத்துவார், உங்கள் வீட்டுக்கே அனுப்புவார். God can do that. அதில் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு ஒலி செய்வாங்கங்கிறது ஆபிரகாம் விசுவாசித்திருக்கிறார். என்னை குமாரனுக்கு பெண் கொண்டு வரும்படி தம்முடைய தூதனை உனக்கு முன்னால் அனுப்புவார். அப்போ அனுப்புனதுனால தான் தூதன் வந்து கரெக்டாக ரெபேக்காவை இந்த எலியேசர் வந்த கிணற்றாண்டையில் கொண்டு வந்தார். அந்த டைமிங் வெயிட் பண்ணால் அது ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரினால தான் அது முடிஞ்சிருக்கும். எப்படி எலியேசர் வரவும் ரெபேக்கால் குடத்தை தூக்கிட்டு தண்ணி மொன்று வரவும் எப்படி அது சரியாச்சுன்னா அங்கே ஏஞ்சலிக் ஒட்டகத்துக்கும் நீர் வார்ப்பேன் அப்படின்னு அந்த அடையாளத்தை நிறைவேற்றினார். அப்படி அடையாளம் கேட்கறது அற்புத கன்ஃபர்மேஷனுக்கு சரியானது. அப்படி ஒரு சேம் கம்யூனிட்டியில் பண்ணுறது ஒரு பெரிய தப்பு. சேம் கம்யூனிட்டியில் தனி பண்ணது தப்பு இல்லை, அதை மாத்திரமே நிபந்தனையாக வைப்பது தான் தவறு நான் சொல்கிறேன். இல்லாட்டி இந்த கம்யூனிட்டி வேண்டான்னு சொல்லுவதும் தவறு. இன்னைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நான் அன்பாக சொல்கிறேன், தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாக இருக்குண்ணா. அப்போ தேவன் தப்பாக படைச்சிட்டாரா? ஆண்டவர் நல்லவர். கடவுள் எல்லாரையும் அவர் பார்வையில் எல்லாரும் அழகானவர்கள். இந்த வெளிப்பாட்டோட எனக்கு என் பிள்ளைக்கு நியமித்த அந்த பெண்ணையோ மாப்பிள்ளையோ எனக்கு காண்பியும் வழி நடத்தும் என்று ஜெபம் பண்ணா காத்திருந்தால் கர்த்தர் அவருடைய வேலையின்படி அருமையாய் உங்களுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ நல்ல வாழ்க்கை துணையை கொண்டு வருவார். சில மணமகனோ மணமகளோ அல்லது ஆணோ பெண்ணோ
தன்னுடைய வாழ்க்கை துணை தேடும்போது அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் எதிர்பார்க்குறாங்க. அப்படி குவாலிஃபிகேஷன் எதிர்பார்த்து கல்யாணம் பண்ணுறது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? அதுக்கு முன்னாடி குவாலிஃபிகேஷன் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு கணவனை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய பெண்ணோ அல்லது குவாலிஃபிகேஷன் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் செய்கிற குடும்பங்களில் சில குடும்பங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது, சில குடும்பங்கள் கொஞ்சம் அதில் ஈகோ வந்துடுது, ப்ராப்ளம் வந்துடுது. இப்போ நான் ஒரு பிலீவராக, ஒரு விசுவாசியாக, நான் அந்த குவாலிஃபிகேஷன் பார்த்து அதை மையப்படுத்தி திருமண வரனை தேடுகிறேன். எனக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை என்ன? நான் நேருடைய சார்பு அந்த கேள்வி கேட்குறேன். நீ கடவுளுடைய சித்தம் என்று சொல்லும் பொழுது ஜெனரலாக குவாலிஃபிகேஷன் இருப்பது பார்ப்பது ஒரு காமன் சென்ஸ் சொல்லுவாங்க. பொதுவான அறிவின்படி எழுத படிக்க தெரியாத ஒரு பெண்ணுக்கு ஒரு பிஹெச்டி மாப்பிள்ளையை பார்ப்பது காமன் சென்ஸே அது ஒத்து வரவில்லை. அதனால் அதே போல் 5 அடி உயரமான ஒரு மாப்பிள்ளைக்கு 6 அடி உயரமான ஒரு பெண்ணை பார்ப்பது கடவுள் சித்தமாக இல்லையான்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு காமன் சென்ஸே ஏற்ற துணைன்னு சொல்லியிருக்காருல்ல. அப்படியானா அதனால குவாலிஃபிகேஷன் மாத்திரம் பார்க்காம இயற்கையாகவே படிக்க தெரியாத ஒரு பெண்ணுக்கு ஒரு பிஹெச்டி டாக்டரை கல்யாணம் பண்ணுறது கடவுள் சித்தம் இல்லைன்னு நமக்கு பொதுவான அதை காமன் சென்ஸே அறிவிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல. தேவம் பண்ண வேண்டியதில்லை, கடவுள் சித்தம் பார்க்கணும் அவசியம் இல்லை. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வாழ்க்கை. காமன் சென்ஸ் எழுத படிக்க தெரியாத ஒரு பெண்ணுக்கு பிஹெச்டி மாப்பிள்ளை அல்லது பொண்ணையை பார்க்கறது தவறு. நான் இப்போ கேட்குறதுன்னா ரொம்ப நியரஸ்ட், அதாவது பொண்ணு எம்எஸ், உதாரணத்துக்கு சொல்கிறேன், பொண்ணு எம்எஸ்சி படிச்சிருக்கிறாங்க, பையன் பிஎஸ்சி எல்லாமே ஒத்து வருது. ஆனால் அந்த எம்எஸ்சி படித்த பொண்ணு என்ன சொல்கிறா, இவர் யூஜி தான் படிச்சிருக்கிறாரு, ஒரு பிஜி படிக்கணும்னு சொல்கிறாரு. அதுலேயே தள்ளி போகுது. நான் இந்த கேள்வி கேட்பது காரணம், நான் அந்த மாதிரி நிறைய குடும்பங்களை சந்திச்சுட்டு வரதுனால கேட்குறேன். அது கடவுளை சித்தம்னா, என்னுடைய ஆவிக்குரிய ஒரு சகோதரர் கிளாடிஸ் எஸ்எஸ்எல்சி தான் படித்தவர். அவர் மனைவி எம்ஏ படித்தவங்க. ஆனால் அவர் கடவுளுடைய சித்தம் அப்படின்னு ஆண்டவர் பேசி அவங்க கல்யாணம் பண்ணி தே லெட் எ சக்ஸஸ்ஃபுல் மேரிட் லைஃப். 2 பேரும் உலகத்தில் இல்லை, ஐ ஹவ் சீன். அதனால் இவர் அண்டர் கிராஜுவேட்டு போஸ்ட் கிராஜுவேட்லாம் இல்லை, கடவுள் சித்தமாக இல்லையா. நான் சொன்னது ஜெனரலாக எழுத படிக்க தெரியாத பெண்ணுக்கு ஒரு பிஹெச்டி வருகிறது கடவுள் இந்த காமன் சென்ஸே சொல்லுது. ஆனால் ஒரு பிஎஸ்சி எம்எஸ்சி இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. பிஇ இப்போ என்ன சொல்கிறாங்க, டாக்டர் எம்பிபிஎஸ் படித்தவங்களே 2 முந்தி டாக்டர் மாப்பிள்ளை தான் வேணும், டாக்டர் பொண்ணு தான் வேணும்னு சொல்கிறவங்க வேண்டாம். ஏன்னா 2 பேருக்குமே நேரம் இல்லை. குடும்பம், நான் போயிட்டேன்னா மனைவி போயிடுறாங்க, மனைவி போயிட்டா கணவர் போயிடுறாங்க. அதனால் டாக்டர் இல்லாமல் ஒரு வாழ்க்கை துணையை தான் நல்லா இருக்கும்னு டாக்டர்ஸே சொல்கிறாங்க. அதெல்லாம் இதில் எல்லாவற்றையும் கடவுள் சித்தம். டாக்டரே கல்யாணம் பண்ணு தெய்வசத்தம் இல்லை நான் சொல்லலை. ஆனால் அதுலேயும் கடவுள் சித்தம். குவாலிஃபிகேஷன் குறையா இருக்குது, கடவுள் சித்தம் இல்லைன்னு சொல்லவே கூடாது. பதில் ரொம்ப திருப்திகரமாக இருந்தது. இது தொடர்ச்சியாக இதிலேயே நம்ம இன்னும் சில கேள்விகள் கேட்கணும்னு நினைக்கிறோம், நமக்கு நேரம் போதலை. மற்றொரு கேள்வியின் ஊடாக புதிய தகவலை உங்களிடத்துல பெற விரும்புகிறோம். மறுபடியும் சந்திக்கிறவரை ஆண்டோடைய கிருபை நம்மோடு இருக்கும். உங்கள் குடும்ப உறவில் உள்ள கேள்விகளுக்கு பதில் வேண்டுமா? 9840873222 என்ற எண்ணிலும் குட் நியூஸ் டிவி N1@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரின் மூலமும் உங்கள் கேள்விகளை எங்களுக்கு தெரிவியுங்கள். இந்நிகழ்ச்சியின் மறு ஒளிபரப்பை வியாழன் மாலை 6:30 மணிக்கு நம்பிக்கை டிவியில் பார்க்கலாம். மேலும் இந்நிகழ்ச்சியை நம்பிக்கை டிவியின் யூடியூப் பக்கத்திலும் பார்க்கலாம். ஏஞ்சல் மேட்ரிமோனி. தேவனால் நியமிக்கப்பட்ட உங்கள் வாழ்க்கை துணையை தேடுகிறீர்களா? இதோ சிடிஎம் சர்ச் ஊழியத்தின் ஒரு அங்கமான ஏஞ்சல் மேட்ரிமோனி ஊழியத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அன்பு, மரியாதை மற்றும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய பண்புகளில் வேரூன்றிய அர்த்தமுள்ள உறவுகளை வளர்ப்பதற்கு எங்கள் தளம் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. 10 ஆண்டுகளாக ஏஞ்சல் மேட்ரிமோனி ஊழியம் துணையை நாடுபவர்களுக்கு நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக இருந்து வருகிறது. உங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஐக்கியத்தை தொடங்க இன்றே இந்த பயணத்தில் எங்களுடன் இணையுங்கள். மேலும் தகவல்களுக்கு திரையில் தெரியும் எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களது வெப்சைட் www.angelmatrimony.in